பாண்டிய மன்னன் கிட்ட நீதி கேட்க அரசு வைத்து போற கண்ணகி வாயிலூன் கிட்ட, வாயிலுயே வாயிலுயே அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலுயே என்னை சிலம்பொன்றேந்தி கையில் கணவனை இழந்தாள் கடையத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாய் என சொல்றான். மன்னன் கிட்ட போற வாயிரும் முதல்ல மன்னவனை வாழ்த்துறான். வாழி எம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, பெலிய வாழி தென்னவ வாழி, வழியூறு படரா பஞ்சவ வாழி. அதுக்கப்புறம் கண்ணகியோட தோற்றத்தையும் விவரிக்கிறான். அடர்கிற குருதி அடங்கா பசுந்துணி, விடுதலை பீடம் மீறிய மடக்குடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல், அருவர்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கள், சூருடை காணக முகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல்னு 6 விதமான காளியோட அம்சத்தோட அந்த பெண் இருக்கிறதா சொல்றான். பருகமற்றவள் தருவை ஈங்கன்னு மன்னவன் வாயிற்காவலன் சொல்ல வாயிலோன் கண்ணகி அரைச்சிக்கிட்டு வரான். வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றுளி, மீர்வார் கண்ணை எம்முன் வந்து யாரையோ நீ மடக்குடியோ என மன்னவன் கேட்க, கண்ணகி ஒரே தோடா தேரா மன்னா செத்துவது உடையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊர் சிறப்பையும் குல சிறப்பையும் பற்றி சொல்றா. எல்லொரு சிறப்பின் இமயவர வியப்ப பொல்லொரு புங்கண் தீர்த்தோன் அன்றையும், வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனிய மெஞ்சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியன் முடித்தோங் பெரும்பெயர் புகாரில் பதியே ஏஸ் அச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகம் மகனையாகி சொல்லிட்டு மதுரை வந்த கதையையும் கணவன் கொல்லப்பட்டதையும் சொல்றான். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் எதிர் புகுந்தீன்கு, என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் கயிறே என்றாள். அதற்கு மன்னவன் பதில் சொல்றான். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று அது வெல்வேல் குற்றம். கண்ணகி மன்னனை நோக்கி பதிலடி கொடுக்கிறா. நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என் கால் பொன் சிலம்பு மணி உடை அறியே. அதற்கு மன்னவன் சொல்றான். தேமுடை உரைத்தது செவ்வை நன்மொழி, யாமுடை சிலம்பு மொத்துடை அறியே. தருகன தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி கார் சிலம்பு உடைப்ப, மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. தவறான மீதிக்குரிய மன்னவன் வாயிலேயே கண்ணகியோட சிலம்போட மணி பொய்ப்பட்டுச்சு. அந்த மணியை பார்த்த மன்னன், தாழ்ந்த செக்குடையன் தளர்ந்த செங்கோணன் ஒன்றை கொள்டன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன், மண்பறை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுத என் ஆயுள் என்றபடி மயன்று எழுதுகிறார். தென்னவன் கோப்பெருந்தேவி உருக்கமாக கூறுகிறார். கணவனை இழந்தவர்க்கு காட்டுவது இல், அது கண்ணகிக்கும் பொருந்துற மாதிரியும் தனக்கு பொருந்துற மாதிரியும் பொதுவாக கூறியபடியே கண்ணவனின் இணையடி தொழுது வீழ்ந்தால் மடமொழி. இளம்பு வடிவில் சொல்றாரு. அள்ளவை செய்தார்க்கு அறம் கூற்றம் ஆம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுது அன்றே, பொல்லா வடுவனையே செய்த வயவேந்தன் தேவி கடுவனையேன் செய்வதும் கான். அது மட்டுமல்ல, கண்ணகி சிலம்பை உடைச்சு மணிய பார்த்த போது மன்னவன் உயிர் விடல, அவன் உயிர் எப்ப போனதுன்னு சொல்றாருன்னா, காவி ஊகநீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி கொடி போன அவ்வடியும் பாவியேன், காடெல்லாம் சூழ்ந்த கருங்குடலும் கண்டு அஞ்சி கூடலான் கூடலாயினான், மெய்யில் பொடியும் பிரித்த கருங்குடலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கூன் கண்டளவே தோற்றான், அக்காரிகை தன் சொல் செவியில் ஊன்றளவே தோற்றான் உயிர்.